அனைவருக்கும் வணக்கம். சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சாப்பிட போகும்போது வெளியே நிப்பாட்டியிருந்து அவரோட கார் கண்ணாடியை மர்ம நபர்கள் அடித்து உடைச்சிருக்காங்க. ஸோ இதை உடைச்சது யாரு அப்படின்னு அவரே சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறாரு. இதை செய்தது தருதலைகளா இல்லை தற்கூரிகளா அப்படின்னு கேட்டிருக்காரு. மறைமுகமாக விஜய் ரசிகர்களை தான் அவர் குற்றம் சாட்டுறாரு. இது அவர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவரோட பேட்டியை பார்த்ததுக்கு பின்னாடி யாரோ ஒரு விஜய் ரசிகர்கள் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தேர்தலுக்கு சரியாக 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் விஜய் அவர்களுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறார். விஜய் அவர்களுக்கு பல கேள்விகளை அடுக்கிறாரு. விஜய் ரசிகர்கள்கிட்ட நேரடியாகவே அதில் ஒரு டிபேட் மாதிரி பண்ணுறாரு. அதில் விஜய் அவர்களை ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு அவர் சொன்ன பதிலுக்கெல்லாம் இதெல்லாம் சரியில்லை, தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விளக்கத்தெல்லாம் கொடுக்குறாரு. அது லாஸ்ட் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் முழுக்க ட்ரெண்டிங்கு. அதில் தான் யாரோ ஒரு விஜய் ரசிகர்களோ இல்லை தாவேகா தொண்டர்களோ கோவப்பட்டு எங்கள் தலைவருக்கு எதிராகவே நீ பேசுறியா அப்படிங்கிற மாதிரி இதை பண்ணிட்டதாக பார்க்கப்படுது. நானும் அதை அப்படி தான் பார்க்குறேன். அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இப்போ இதில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர். நான் யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரியான நபர் கிடையாது. அவர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவினுடைய ஆதரவாளர். பல பிரச்சனைகளில் இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதைகள்லையுமே பார்த்தீங்கன்னா திமுகவை ஆதரிச்சு நின்றுருக்காரே தவிர அரசுக்கு எதிராக அவர் பல கேள்விகள்லாம் கேட்டது கிடையாது. ரொம்ப சமீபத்திய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி கோவையில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இல்லையா. கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி உள்ள அந்த ஒரு காலி கிரவுண்டில் காரில் தன்னுடைய ஆண் நண்பருடன் இருந்த அந்த ஒரு மாணவி. ஸோ அந்த பிரச்சனையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை முதல்ல கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் முதல்ல கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறமா நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் அறிவுரை சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா எடுத்த உடனே உன்னை யார் அந்த நைட்டு அந்த இடத்துக்கு போக சொன்னது, அப்படி போனால் இப்படி தான் நடக்கும், நீங்கள் தானே அதை தேடி போகிறீங்க, அனுபவிச்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேட்டி கொடுத்த நபர் தான் இவர். அந்த சமயத்தில் நம்ம அதை கண்டிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தோம். அந்த பொண்ணு தான் A1 எப்படி ஆள் நடமாட்டம் பகல்லையே ஆண் போக துணியாத இடத்துக்கு ஒரு பெண்ணாக இரவில் ஒருவனுடன் போக என்ன துணி செல்ல போன, எதுனாலும் பாத்துக்கலான்ற எண்ணம் தானே, ஒண்ணு நடக்காதுன்ற எண்ணம் தானே. அப்போ இவர் அரசாங்கத்தை பாதுகாக்கணும். இப்போ திமுக அரசாங்கத்து மேலே கலங்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக அரசாங்கத்தை எடுத்து கேள்வியே கேட்காம இந்த பக்கம் தான் திரும்பி அப்பவும் கேள்வி கேட்டார். ஸோ அடிப்படையில் தான் ஒரு திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அவரும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லிப்பார். அவர் நான் திமுகவை ஆதரிக்கிறேன் ஏன்னா அப்படின்னா அந்த பேட்டி ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் திமுக காரனாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த பேட்டியில் விஜய் அவர்களுக்கு எதிராக அவர் பேசியது சரியா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். நம்ம 1 by 1 பார்ப்போமே. முதல்ல விஜய் அவர்கள் வந்தால் என்ன செய்வார், ஏன் நீங்கள் அவருக்கு மாற்றுன்னு நினச்சி ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு விஜய் ரசிகர் ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை தாவேகா அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் சொல்கிறாரு, விஜய் வந்தால் ஊழல்லாம் ஒழிச்சிருவார், ஊழலே இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அவர் கொடுத்த விளக்கத்தை கேளுங்க. ஊழல் நடக்காது விஜய் ஆட்சியில், அது மட்டும் தெரியும். சரி, அழகான டாபிக் வந்துட்டீங்க. 30 ஆண்டுகளில் இவர் ஈட்டிய சம்பளம், இவர் சேர்த்து வைத்திருக்கிறது, இவருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 5000 கோடி வந்திருக்கணும். குறைஞ்சது 2500 கோடி. ஆனா எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காரு, எங்க போச்சு அந்த மத்த பணம் எல்லாம்? அதாவது விஜய் அவர்கள் வந்தா ஊழல் மாறிடும், ஊழல் இல்லாம போயிடும் அப்படின்னா விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா தன்னோட சொத்து மதிப்பை முழுசா அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணலை. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு சொத்து மதிப்பை முழுசா காட்டலை. விஜய்க்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் வெறும் 650 கோடி சொத்துன்னு சொல்லி அவர் தாக்கல் பண்ணுறாரு. அதையும் நாம் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இதுவே அடிப்படையில் ஒரு பொய் தான். ஒரு அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கும். அப்போ வெளியே தாக்கல் பண்ணல, ஒரு பதிவு பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பினாமி பேர் சொத்து வச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போ அடிப்படையில் இவர் வந்தால் நாளைக்கு நேர்மையாக இருப்பார், இவரோட சொத்துக்கள்லாம் டிரான்ஸ்பரண்டாக வெளியே காட்டுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இதை ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் கேட்டது சரியான ஒன்று தான். அதில் பார்த்தீங்கன்னா ஊழல் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம அடிப்படையிலேருந்தே அவர் சரியாக இருந்திருக்கணும் இல்லையா. அப்படி இல்லை அப்படிங்கும்போது நான் வந்தால் மாற்றுவேன்னு சொல்கிறது எப்படி? அதுலேயே அந்த பையன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா சினிமாவில் அவர் ஊழல் பண்ணியிருக்கலாம்லாம் இல்லை, ஒத்துக்கிட்டாப்புல சினிமாவில் ஊழல் பண்ணியிருக்காரு தான், ஆனால் அரசியலில் பண்ண மாட்டாருங்கிறாரு. கருப்பு பணம் தான் சார், கருப்பு பணம் ஊழல் தானே. ஊழல் தான் சார், எல்லாம் ஓகே. 2 கோடி ஊழல் தானே சார். 10 லட்ச ரூபா இருந்தாலும் ஊழல் தான் சார். என்னப்பா பேசிட்டு இருக்கோம் சார்? முடிஞ்சு போச்சுல்ல சார். விஜய் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிறீல்ல, விஜய் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிட்டு இல்ல. சினிமா சைடுல ஊழல்வாதியா சரி, அரசியல் ஏன் சினிமா ஊழல் வேற, அரசியல் ஊழல் வேற. அப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா. விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நீங்க நம்பலாம் அவர் அப்ப தப்பா இருந்தாரு இப்ப சரியா மாறிடுவாருன்ட்டு. ஸோ பொதுமக்கள் நம்பணுன்ற தேவையில்ல.
விஜய் அவர்கள் தன்னை நிரூபித்து காட்டவில்லை. நான் ரொம்ப சரியா வந்திருக்கேன், என்னோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. அப்படி இருந்திருந்தா அவரோட சொத்து மதிப்பை வெளிப்படையா அவர் தாக்கல் பண்ணியிருப்பார். வெறும் 650 கோடியை மட்டும் காட்டிட்டு இருந்திருக்க மாட்டார். அடுத்து வாரிசு அரசியலுக்கு எதிராக நாங்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறோம், திமுக வந்து ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸ் பண்றாங்க, தாத்தா அவருக்கு அப்புறம் அவங்க அப்பா அப்புறம் மகன்ற மாதிரி வர்றாங்க, நான் அடுத்து வந்து பேரன் வருவாங்க, அப்போ இந்த மாதிரி நான் வாரிசு அரசியல் பண்ணும்போது அரசாங்கம் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அங்க இருந்த ஒரு நபர் வைக்கிறாரு. அதற்கு ஜேம்ஸ் வசந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல வாரிசு அரசியல் பண்றதெல்லாம் கட்சி பிரச்சனை, அதெல்லாம் நமக்கு என்ன, தமிழ்நாட்டு மக்களாகிய நமக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்கிறாப்புல. வாரிசு அரசியல் இல்லாம இது இருக்கு தாவேகா. சோ இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா மூத்த தலைவர்கள் இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் விட்டுட்டு உதயநிதியை வந்து ஏன் டெப்யூட்டி சிஎம்மா வந்து ஆக்குனாங்க? அது கட்சியில இருக்க 4 வயசானவங்க பிரச்சனை, எங்களுக்கு தராம அவன் பிள்ளைக்கு தூக்கி கொடுத்திருக்கான், அவங்க உனக்கு என்ன அதுல பிரச்சனைங்கிற. இப்போ இந்த இடத்துல வந்து எதிர்த்தரப்புல இருந்து விஜய் ரசிகர்களோ தாவேகவனரோ சரியான எதிர்கேள்வியை முன்வைக்கல, அவருக்கான பதிலை கொடுக்கல. ஆனால் அதுக்காகலாம் ஜேம்ஸ் அவர்கள் பேசுனது சரின்னு சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா. வாரிசு அரசியல் ரொம்ப கொடுமையானது, சனாதானத்தை வந்து நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஒரு பிறப்பினால் ஒருத்தருக்கு ஒரு தகுதி வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுதான் திமுக இத்தனை ஆண்டுகளும் இயங்கிட்டு வருது. அதே கேள்விதான் வாரிசு அரசியலுக்கும். பிறப்பினால் வந்து ஒருத்தருக்கு தகுதி வந்து அவர் நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு கட்சி நிப்பாட்டும் அப்படின்னா அதையும் எதிர்க்க வேண்டியது மக்களின் கடமை. நீங்க கேட்கலாம், ஜனநாயக ஆட்சி தானே, நீங்க வந்து உதயநிதிக்கு ஓட்டு போடாம போங்க, நீங்க உதயநிதிக்கு வந்து வாக்கு செலுத்தாம போங்க அப்படின்னா, உதயநிதி தனிப்பட்ட ஒரு மனிதராக அந்த தொகுதியில் நிக்கல. அவர் எப்படி நிக்கிறாரு, பாஜகவுக்கு நாங்கள் எதிரி, நாங்கள் வந்து சனாதானத்தை ஒழிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து பிஜேபி கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்க வந்திருக்கோம்னு சொல்லி திமுகவினுடைய ஐடியாலஜியை தூக்கிட்டு தான் நிற்கிறாப்புல. அப்போ யாரும் உதயநிதிக்கு பெருசாக அவங்க ஓட்டு போடல, திமுக கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ அந்த அரசியல் வாரிசுகளினிடம் ஒப்படைக்கப்படுவது தவறுன்னு சொல்லி கேட்பதற்கு முழு உரிமை மக்களுக்கு இருக்கு, விஜய் ரசிகர்களுக்கும் இருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் பேசினது தப்பு தான். அந்த இடத்துல நீங்கள் வாரிசு அரசியலுக்கு வந்து எதிராக குரல் கொடுக்காம நீங்க அவர்களுக்கு விட்டு கொடுப்பதும் ஒரு தவறான ஒன்று. அடுத்து இதே மாதிரி கவின் ஆணவ படுகொலை பத்தி என்ன பண்றாரு, ஒரு கேள்வி எழுப்புறாப்புல. அந்த கேள்விக்கு ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, இதுக்கு நான் பதில்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாப்புல. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா பதில் சொன்னா கண்டிப்பா திமுக எதிராக பேச வேண்டிய தேவை இருக்கும், அதுக்கு நான் பேச மாட்டேன்ட்டாப்புல. கவின் ஆணவ படுகொலை நடந்தப்போ ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் ஏற்றுங்கன்னு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க, விசிகா போன்ற கூட்டணி கட்சிகளே வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணலை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களே போதுமா இருக்கு, அதையே நாம் வந்து நடைமுறைப்படுத்தினா போதும்னு சொல்லி கடந்து போறாரு. அப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டை தான் ஜேம்ஸ் வசந்த் எடுக்கிறாப்புல, அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறாப்புல. ஆனால் இந்த இடத்துல உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கும் இதை கேட்கறதுக்கான தகுதி இல்லை, விஜய் அவர்களின் ரசிகர்களுக்கும் இதை கேட்கறதுக்கான தகுதி இல்லை. அவர் சொன்னது உண்மைதான். காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் கவின் ஆணவ படுகொலை பற்றி பேசவே இல்லை. அதாவது ஒருத்தர் பேசவே இல்லை, ஒருத்தர் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஏற்கனவே இருக்க சட்டங்களே போதுங்கிறாப்புல. அப்போ இந்த இடத்துல நம்ம திமுக தாவேகா எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது, இல்லை இவர் பண்ணது தப்பு இவர் பண்ண சரி எப்படி நம்ம பிரித்து சொல்றது? இந்த இடத்துல 2 பேர் மேலேயுமே தவறு இருக்கு. ஆனால் இருந்தாலும் ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கடந்து போறாரு. கவின் அந்த ஆணவ கொலை ஒன்று நடந்துச்சு இல்ல, அதுக்கான முடிவு ஏன் இன்னும் கொண்டு வரல? ஒரு சட்டம் அதுக்காக ஒன்று போட்டிருக்கலாம், லைக் அதுக்கான ஒரு இது வந்திருக்கலாம். வாக்களிக்கிற அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. பேசினாரா இந்த அரசுக்கு கொண்டு வந்திருக்கலாமே. நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். அடுத்து கஞ்சா புழக்கம். இங்க வந்து தமிழ்நாட்டில் கஞ்சா வருவதற்கு காரணமே மத்திய அரசு தான், பாஜகவும் சில கார்ப்பரேட் கம்பெனிகளும் தான் தமிழ்நாட்டு மீது மறைமுகமாக ஒரு போர் தொடுக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கஞ்சா வருது. இப்படிலாம் இருந்தால் நம்ம நாடு எப்படி வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லி, அதாவது தமிழ்நாட்டை வந்து திட்டமிட்டு கஞ்சா உள்ள நுழைக்கிறாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் ஸ்டாலினை பாதுகாக்க பார்க்குறாரு. இதுவும் அவர் பேசுனது தவறான ஒன்று தான். நீங்கள் வந்து இந்தியாவுடைய மற்ற பகுதிகளில் நடக்குது அப்படிங்கிறதுலாம் வேற. தமிழ்நாட்டுக்குள்ள சட்ட ஒழுங்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாப்புலன்னா, வட இந்தியர்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்க இல்லையா, அவர்கள் தான் வந்து போதைப் பொருட்களை எடுத்துகிட்டு வர்றாங்க. அவர்கள் ட்ரெயினில் ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் பேர் வர்றாங்கன்னா அவர்கள் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறப்பல. அதாவது இன்னர் லைன் பெர்மிட் வந்து நீங்கள் கொண்டு வாங்க, உள் நுழைவு சீட்டு முறையை கொண்டு வந்து யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கண்காணிங்கன்னு சீமானவர்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காப்புல. பல குற்ற சம்பவங்கள் தடுக்கப்படும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காப்புல. அது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையில் தானே வருது, அது மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு தானே இருக்குது. அப்போ அதை பண்ண வேண்டியதானே, அதை வந்து பண்ணலை. அப்போது அரசாங்கம் வந்து தடுப்பதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் வட இந்தியர்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதுக்கான பதில் அவர்கிட்ட இருக்காது. அந்த கேள்விகளை இவர்களும் கேட்கல. எதிரில் உட்காந்துருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணி தடுக்க வேண்டியதானே கேட்கல. ஏன்னா அவர்களுக்கும் பெரிய அளவில் ஒரு அரசியல் ஆழம் வந்து தெரில. அவர் அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் இவர்களை வச்சு இவர் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. 75 இயர்ஸாக இங்கே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்க ஏன் இன்னும் ஒயின் ஷாப்லாம் இப்போ அதிகமாக தானே இருக்குது, ட்ரக்ஸு இந்த கஞ்சா இதெல்லாம் அதிகமாக தானே இருக்குது, ஏன் அது இன்னும் ஒழிக்காமல் இருக்காங்க?
வட இந்திய தொழிலாளர்கள் மூலமாக, பயணிகள் மூலமாக, இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் மூலமாக தமிழ்நாடை எப்படியாவது கைப்பற்றிட மாட்டோமா, எப்படியாவது சீரழிச்சிட மாட்டோமான்னு இந்தியா முழுக்க அவர்களுக்கு பெரிய ஆளுமை இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இவ்வளவாவது கண்ட்ரோல்குள்ள வைக்க முடியுதுன்னு நாங்கெல்லாம் வந்து பாராட்டி ஸ்டாலின் ஐயா பின்னாடி, சீஃப் மினிஸ்டர் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் கூட விட்டுறலாங்க. அதாவது டாஸ்மாக் பற்றி ஒன்று சொன்னார் பாருங்க. டாஸ்மாக் வந்து மூடுவேன் அப்படின்னு சொல்லி ஏன் திமுக சொல்லலை, ஏன் வந்து திமுக வந்து இந்த மாதிரி மதுபான கடைகளை மூட மாட்டேங்குது, சாராய கடைகளை மூட மாட்டேங்குதுன்னு கேட்டதுக்கு 2016 திமுக சார்பில் வந்து மதுவிலக்கை கொண்டு வரோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அதனால் நாங்கள் மதுக்கடைகளை மூட மாட்டோம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்கிறாப்புல. இது எவ்வளோ வந்து ஒரு மோசமான கருத்துன்னு பாருங்க. நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை பண்ணணும், எது அவர்களுக்கு நல்லதோ அதை பண்ணணும். மருந்து கசக்கும் அப்படின்றதுக்காக குழந்தைங்க மருந்து வேண்டான்னு சொன்னால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளை நாங்கள் மூட மாட்டோம் ஏன்னா மக்கள் விரும்பலை அப்படின்றது. மக்கள் நீங்கள் ஓட்டெடுப்பு எடுத்து பாருங்களேன், டாஸ்மாக் கடையை மூடலாமா வேண்டாமா, நீங்கள் வாக்கெடுப்பு எடுங்களேன். ஒரு வீட்லேயும் ஒரு நபரை தவிர அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்து மூடணும்னு சொல்லுவாங்க. இப்போ யாருக்கு மெஜாரிட்டி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்கு வருமானம் வேணும். அதற்காக மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். 2021 ஆட்சியை கையில் கொடுத்தாங்கல்ல, உங்கள் கையில் பவர் இருந்துச்சுல்ல, இப்போ மக்களுக்கு எது தேவை சிந்திச்சு பண்ண வேண்டியது தானே. இப்போ நீங்கள் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரணும், அப்போ எதிர்ப்பு வந்துடக்கூடாது, நம்ம வருமானமும் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் கடை வச்சிருக்கீங்களா? அப்போ அடிப்படையில் டாஸ்மாக் கடையை மூடுவோன்னு அரசாங்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, அது வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு அதனால் கிடைக்காம போச்சு, நாங்கள் அதனால் வந்து மூட மாட்டோம்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசியல் வியாபாரம் மாதிரி இல்லையா? நீங்கள் எங்களுக்கு ஓட்டுக்காக தான் நாங்கள் மொத்தமே அரசியலே பண்ணுறோங்கிற மாதிரி தெரியலையா? இதுவும் ஒரு தவறான ஒன்று. எடப்பாடி முதல்வர் ஆகிறது வந்து 2வது முறை அதிமுக ஆட்சி. அந்த தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? மதுவை ஒழிப்போம், நோ டாஸ்மாக். திமுக தோத்துருச்சு. எதுக்குங்க மதுவை ஒழிக்கணும்? இப்படி சொல்லிட்டே போகலாங்க. அந்த பேட்டி முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கான ஒரு பிரச்சாரமாக தான் ஜேம்ஸ் வாசன் அவர்கள் பண்ணார். ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்கள் எதிரில் இருந்து கேள்வி கேட்குறது யாருன்னா விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களால் இவரை வந்து என்ன பண்ண முடியுது, டேக்கிள் பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து சரியோ தப்போ ஒரு அரசியல் புரிதலோட சில விஷயங்களை பதிவு பண்ணுறாரு. ஆமாம், நான் இதற்காகலாம் விஜய் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார். விஜய் எதிர்ப்பதற்கு அவர்கிட்ட முழு காரணங்கள் தெளிவாக வச்சுருக்காப்பு. ஆனால் நீங்கள் திமுக எதிர்க்கிறதுக்கு காரணங்கள் தெளிவாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா அதற்கு சரியான பேஸ்மெண்ட் இருக்கணும். நீங்கள் விஜய் வந்து ஒரு மண் குதிரை மாதிரி, நீங்கள் அவர் மேலே சவாரிலாம் பண்ண முடியாது. அவர் தூரமாக இருந்து பார்த்துக்கலாம், நல்லா அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க, பார்த்துக்கலாம். சவாரி பண்ண முடியாது அவர். அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் விஜய் எடுத்துகிட்டு இருக்காப்புல. திமுகவுக்கு மாற்று அப்படின்னா இவர் எதையுமே வந்து மாற்றா பெருசாக முன்வைக்கல. திமுகவுக்கு நேர் எதிராக ஒரு அரசியல் வந்து இவர் பண்ணியிருக்கணும். ஆனால் அது வெறும் ஒரு வார்த்தை ஜாலமாக தான் இருக்கும். திமுக தீய சக்தின்னு பேசிகிட்டு இருப்பார். நாங்கள் ஏன் தூய சக்தின்றதை அவர் வந்து பேசவே மாட்டார். எதுக்காக வந்து நீங்கள் தாவேக்காக வாக்களிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணி நாம இந்த விதத்தில் ஒரு மாற்றம் அமைவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்தையும் சொல்லவே இல்லையே. விஜயும் இப்போ வரைக்கும் டாஸ்மாக மூடுவோம்னு சொல்ல, நீங்கள் அதை கவனிங்க முதல்ல. விஜய் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுபான கடைகளை மூடுவோம், சாராய கடைகளை மூடுவோம்னு அவர் எந்த கருத்தும் சொல்லவே இல்லை. அங்கேயே நமக்கு தெரிய வேண்டாமா இப்போ விஜயினுடைய அரசியல் எப்படி இருக்கும், இப்போ திமுகவோட அரசியலுக்கு ஒரே மாதிரி தான் அவர்களும் பண்ண போகிறாங்க, நமக்கு புரிய வேண்டாமா? ஸோ அங்கே தான் சிக்கல். விஜய் அவர்கள் வந்து ஒரு சரியான மாற்றாக இல்லாத போது ஒரு தடவை ஓட்டு போடுங்க மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னா என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட போறீங்க? இப்போ இருக்கிறதானே நீங்களும் பண்ணுவீங்கன்னு மக்கள் சுலபமாக கேட்க முடியும். ஆனால் பெரும்பாலான தமிழக மக்கள் அதை கேட்குறாங்களான்னா தெரில. ஆனால் கேட்கணும். நீங்கள் திமுக ஒரு சில திட்டங்களை முன்வைக்கிறாங்கன்னா அதே மாதிரியான திட்டங்கள், அதே மாதிரியான இலவசங்கள், அதே மாதிரியான அந்த ஸ்கீமை தான் என்ன பண்ணுறாப்புலன்னா விஜய் எடுத்து முன்வைக்கிறாப்புல. அப்போது கொள்கை ரீதியாகவும் சரி, இல்லை ஒரு ஆட்சி முறை ரீதியாகவும் சரி, எந்த ஒரு மாற்றமும் விஜய் அவர்கள் கொண்டு வரல. அப்படிங்கும்போது ஒரு தனி மனிதராக விஜய் வந்து எங்கள் அண்ணன் மாதிரி, விஜய் ரொம்ப நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சரியான ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவ போகிறது கிடையாது. இப்போ வாக்களித்த இளைஞர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம தப்பான நபருக்கு வாக்களிச்சிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமே தவிர விஜய் அவர்கள் உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பலை. ஸோ இந்த விஷயத்தில் ஜேம்ஸ் வாசன் அவர்களுடைய காரை வந்து இது மாதிரி உடைச்சதும் தப்பு தான். அது வந்து அவர் எதிர்க்கிறத பதிவு பண்ணாலும் ரொம்ப நேர்மையாக, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பொலைட்டான முறையில் தான் அவர் வந்து பதிவு பண்ணார். எங்கேயுமே வந்து விஜய் அவர்களை கொச்சையாக பேசலை, விஜய் அவர்கள் குறித்து வந்து தரம் தாழ்ந்து பேசலை. அவர் ஆதாரங்களோட வந்து குற்றச்சாட்டை முன் வச்சார். ஆனால் தான் ஒரு திமுக ஆதரவாளர்களே பதிவு பண்ணிக்கிட்டார். அவர் வந்து ஒரு நடுநிலையாளர் மாதிரி, நான் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், சமூக ஆர்வலர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்வையில் வந்து திமுகவை ஆதரித்து விஜய் அவர்களை வந்து விமர்சித்து பேசலை. ரொம்ப நேர்மையாக வந்து நான் யார், நான் வந்து திமுகவுடைய ஆதரவாளர், நான் ஏன் ஸ்டாலின் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா இந்த காரணம் சொன்னார். அப்போ எதிரிலேருந்து நீங்கள் கேள்வி கேட்குறவங்க, எதிரிலேருந்து பதில் சொல்கிறவங்க தெளிவாக நான் வந்து விஜயினுடைய ரசிகர், இதுக்காகலாம் ஆதரிக்குன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கலாம். இல்லை அங்கே வந்து பேச முடியல,
அந்த வீடியோ வெளியே வருது, சமூக வலைதளங்களில் வெளியே வருது. அப்போவாச்சும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, நான் ஒரு விஜய் ரசிகராக இருந்து ஏன் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கலாம். அப்படி பேசுறது கூட தாவேக்கல் ஆள் இல்லை. கல்லை விட்டு எரிஞ்சு கண்ணாடி உடைக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கீங்களே தவிர தர்க்கம் பண்ணி வெல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அது அரசியலுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் தெளிவுபட மக்கள்கிட்ட எடுத்து வைக்கணும். ஸோ சரியோ தப்போ ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியலாக அவர் பேசின விஷயங்கள் சரி. ஆனால் இந்த இடத்துல தாவேக்கா போய் கண்ணாடியை உடைச்சதெல்லாம் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான அரசியல். அதை வந்து தாவேக்கா செய்யக்கூடாது, அதை மாற்றிக்கணும். நன்றி.